விஜயில ஓட்டுறதுக்கே பாக்க பிளாக்ல டிக்கெட் வாங்கி வரான், தண்ணியை போட்டுட்டு காசு கொடுத்து வரான். யாரு பிச்சை மகனா நொச்ச மகன்? அந்த கூட்டம் தான் அது. அது விஜய பார்க்க வரும், அது விஜய பார்க்க வரும். அதுக்கு தன்மானம், சுயமரியாதை, சமூக நீதி, திராவிடம், இந்துத்துவம், தேசியம் எதுவும் தெரியாது. கண்ணாடி சார் அது. கொள்கைனா என்ன, லட்சியம்னா என்னன்னு எதுவுமே தெரியாம வெற்று கூச்சல் போடுகின்ற ஒரு கூட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல சுத்திக்கிட்டு இருக்கு. நம்ம முஜியா அப்படி இருக்கு. விஜய பாத்துட்டேனே, நான் விஜய நேர்ல பாத்துட்டேனே, பக்கத்துல பாத்துட்டேனே. இப்படித்தான் அந்த கூட்டம் உருவாச்சு. ஜீவா, ஒரு சின்ன சந்தேகம். தமிழ்நாடு ரொம்ப பண்பட்ட மண், பெரியார் மண், இந்தியாவிலேயே ரொம்ப பக்குவப்பட்ட முற்போக்கான மண்ணுன்னு பெருமிதமா பேசுறீங்க. இன்னொன்னு இப்படி எல்லாம் ஒரு ரசிகர் கூட்டம் இங்க இருக்கு அப்படின்னா அதையும் திட்டுறீங்க. இது ரெண்டுல எது உண்மை? இதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. ரெண்டுமே உண்மைங்கிறதுக்கு இந்த அரங்கமே சாட்சி. இன்னைக்கு 2019 ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சினிமா நடிகராகவும் ப்ரொடியூசராகவும் இருந்து 21 எம்எல்ஏவாயி, 23 மினிஸ்டர் ஆகி, 24 இன்னைக்கு துணை முதலமைச்சரானது. இதுக்கு பேரு சனாதனம் இல்லையா? நம்ம ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் எல்லாம் இல்ல பட்டம் சூட்டிட்டு இருக்கோம். இது வந்து சனாதனம் இல்லையா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. மேடையிலேயே பொன்முடி ஐயா வந்து ஒரு அம்மாவை பார்த்து, ஏமா நீ எஸ்சி தானே, நீ எஸ்சி தானே பொன்முடி ஐயா கேட்டதுக்கும் ஆராசாவை நீங்க வந்து பெரம்பலூர்ல இருந்து நீலகிரி தூக்கி போட்டதுக்கு என்ன சார் வித்தியாசம் இருக்கு? எங்க இருக்கு உங்களுடைய சமூக நீதி? போதும். எங்க இருக்கு உங்களுடைய சமத்துவம்? எங்க இருக்கு உங்களுடைய பெண் உரிமை? இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமா இருக்கு. போக்சோல 6999 மகளிர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு 104 கோடி நஷ்டஈடு கொடுத்திருக்கீங்கன்னு மேடையில பெருமை அனௌன்ஸ் பண்றீங்க. இது பெருமைப்பட வேண்டிய விஷயமா? சிறுமை இல்லையா இது? சரி, விஜய் வந்தா இதெல்லாம் மாத்திருவாரா? என்ன நடிகர் சொன்னீங்கல்ல, எம்ஜிஆர் நடிகர் இல்லையா? ஜெயலலிதா நடிகர் இல்லையா? முதலமைச்சர் ஸ்டாலின் நடிகர் இல்லையா? அவர் மகன் உதயநிதி நடிகர் இல்லையா? அவங்க அப்பா முதல் கருணாநிதி நடிகர் இல்லையா? அவருடைய ஆசான் அண்ணா நடிகர் இல்லையா? என்ன பேசுறீங்க? 4 ஆண்டுகளுக்கு முன்னாலே கரண்ட் பில் எவ்வளவு, இப்ப எவ்வளவு? இன்னைக்கு உன்னை செம பரட்டு பரட்டா விட மாட்டேன். எங்க சொன்ன கேளுங்க. 4 ஆண்டுகளுக்கு முன்னாலே உங்க வீட்டு டாக்ஸ் எவ்வளவு, இன்றைக்கு எவ்வளவு? 4 ஆண்டுகளுக்கு முன்னாலே நீங்க போடுற சட்ட வேட்டிய லாண்டில போடுற போது பில் எவ்வளவு, இன்னைக்கு எவ்வளவு? இப்ப நான் அடிக்கிறேன்டா. வெறும் 4 ஆண்டுகள்ல 5 லட்சம் கோடி புதிதாக கடன் வந்திருக்கு. இது யார் கட்ட போறது? கொஞ்சமாவது அவங்களுக்கு மூளை இருக்கா? அந்த மு க ஸ்டாலின் மூளை இருக்குதா? ஒரு புள்ளிக்கே மூளை இருக்குதா? எங்க ஏத்தமா அந்த மூளை வச்சுட்டாங்கன்னே எங்களுக்கு புரியல. ஒரு